புதன்கிழமை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க டைமே இல்லை. அதனால 4:00 கிட்டே காஃபி போட்டுட்டு சிக்கன் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 3:00 கிட்டே ஷேரிஃபை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரப்போ சூடு பண்ணிவிட்டு நல்ல ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஹாலில் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டே பப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அன்ஹெல்தியான ஃபுட்ஸில் கம்மியாக தான் சாப்பிட்றது. 2 வாங்கிட்டு 4 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். மஹின் அவ்வளோவா சாப்பிட மாட்டார். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டாச்சு. ஸோ திடீர்னு ஊருக்கு கிளம்புற வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே கடகடன்ட்டு ஒரு 4 to 6 அந்த டைமிங்குள்ளே 2 பேரும் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். டின்னருமே வந்து பார்த்திங்கன்னா 6:45 கிட்டலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உப்புமா செய்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு வறுத்து வச்ச ரவையும் சேர்த்து கலந்துட்டு நெய் சேர்த்து பரிமாறினா சூப்பரான ரவை உப்புமா ரெடி. 2 நாள் வந்து ஹஸ்பண்டோட ஊருக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து சாட்டர்டே மார்னிங் ரிட்டன் ஆயிரும். ஸோ கடகடன் ஒரு 9:30 கிட்டலாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு.